Right. This case, OH is replaced by Br. Okay, va? Apna in the case la H for Br. This case, sodium triether, Woods reaction. Apna in the Woods reaction, 2Na plus Br, CH, CH3, CH3. 2NaBr எடுத்துருப்பீருமா? அப்பனா இந்த கேஸ்ல CH3, CH, CH3, CH, CH3, CH3 இந்த காம்பவுண்ட் தான் கிடைக்கும். அப்புறம் நமக்கு 2,3 டைமெத்தில் பியூட்டேன், 2,3 டைமெத்தில் பியூட்டேன். ஆப்ஷன் 3. ஓகே, ரைட். அடுத்துமா next one 26 HCl heating தானே. 26ல நமக்கு HCl heating, ரைட். CH2Cl. ஓகே, ஏன்னா பென்சில் ஆல்கஹால் மோஸ்ட்லி ஆக்டிவ், அதனால ஹீட்டிங் சிம்பிள் போட்டிருக்கோம். அப்பனா OH ரீப்ளேஸ் பார் Cl. அப்பனா இந்த இடத்துல மெக்னீசியம் கிரிகனாட் ரியேஜன் ஃபார்ம் ஆகுமா? CH2MgBr. அடுத்து ஹைட்ராலிசிஸ், அது தேவையில்ல. ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா CH2Mg OH வரானா? அப்பனா இப்ப இந்த கேசஸ்ல X இவன் என்ன ஆல்கஹால்? பிரைமரி. அப்பனா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன இருக்கு? Mg உள்ள போய் ஆட் ஆயிருமா? அப்பனா பென்சின் C6H5CH2MgCl. இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரிகனாட் ரியேஜன். கிரிகனாட் ரியேஜன் யாரு கூட போட்டா நமக்கு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும்? என்ன ஆல்டிகேட்? ஃபார்மாலிகேட். தேர்ட் ஒன் இஸ் கரெக்ட். புரியுதா? நீ ஈஸியா ட்ரிக் பண்ணு. இந்த இடத்துல Mg உள்ள போறான், அப்பனா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இந்த கேஸ்ல CH3 ஃபினைல் CH2MgCl. அவனை ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா இங்க என்ன செய்யும்? OH இங்க நமக்கு ஹைட்ராலிசிஸ் தானே. Mg OH CH. ரைட். ஆல்டிகேட் கூட போடுறோம். HC டபுள் பாண்ட் OH இவங்களோட போட்டோம்னா என்ன ஆகும்? பென்சின் ரிங் CH2C டபுள் பாண்ட் OH MgCl. இவனை ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா MgOHCl plus benzene ring CH2, already CH2OH. It's a primary alcohol. அப்புறம் இந்த கேஸ்ல என்ன வரும்? third one is correct. primary alcohol ஃபார்மாலிகேட் கூட ரியாக்ட் பண்ணா primary alcohol கிடைக்கும். அப்ப நீ உனக்கு கான்செப்ட் தெரிஞ்சு நீ ஈஸியா போட்டுக்கலாம். அங்க என்ன கிடைக்கும்? CH2OH. அப்ப யார் கூட போடணும்? primary alcohol கூட ரியாக்ட் பண்ணணும். then which of the following alcohol does not give positive iodoform test? phenyl ethyl carbinol, phenyl ethyl carbinol, cyclopentyl methyl carbinol, அடுத்து பென்சில் மெத்தில் கார்பினால், டைமெத்தில் கார்பினால். அப்புறம் இப்ப இந்த கேஸ்ல யார் வராது? நோ. phenyl ethyl carbinol இவன் தான் வரமாட்டான். ஃபர்ஸ்ட் ஒன். இந்த கார்பினால்னா CH2 கூட OH இருக்கணும். அப்படிதானே? CH2OH. அப்புறம் இந்த இடத்துல பாருங்க, இவன் phenyl ethyl carbinol, phenyl CHOH CH2CH3. இது ஆன்சர் பண்ணுமா? ஏன்னா CHOHக்கு முன்னாடி கார்பன் பின்னாடி CH3, ஏதாவது ஒரு சைடு CH3 இருக்கணும். இங்க CH3 இல்லல்ல, அப்பனா இந்த இடத்துல ஆன்சர் பண்ண மாட்டான். ஆனா சைக்ளோபென்டைல் மெத்தில் கார்பினால், சைக்ளோபென்டைல் மெத்தில் கார்பினால்,
அப்பனா CH முன்னாடி CH3 CH க்கு அப்புறம் கார்பன் இருக்கா this one is correct ஆன்சர் பண்ணோம் அடுத்து பென்சைல் மெத்தில் கார்பினால் பென்சைல்னா பென்சின் ரிங் CH2 CHOH CH3 பென்சைல் மெத்தில் கார்பினால் அப்பனா CHOH க்கு முன்னாடி CH3 இங்க கார்பன் ஆன்சர் பண்ணுமா என்னாச்சு ஹாசினிக்கு டைமெத்தில் கார்பினால் CH3 CHOH CH3 அப்பனா இந்த இடத்துல டைமெத்தில் this answerable ஓகே புரிஞ்சுதா ரைட் நெக்ஸ்ட் அது கார்பினால் லெஃப்ட் ரைட்ல போடணும் சரியா இப்ப இந்த கேஸ்ல டிகிரீசிங் ரியாக்டிவிட்டி ஆல்கஹால் டுவர்ட்ஸ் நிக்ரோபிலிக் சொல்யூஷன் என்ன வரும் என்ன வரும் இருக்குமா இருக்குதுல யாரு வருவா ரைட்டு ஏ அடுத்து டி அடுத்து எம் மேல என்ன கேட்டிருக்கான் இறக்குற மேல ஏத்துறா மேல போ டிகிரீசிங் ரியாக்டிவிட்டி ஆஃப் திஸ் alcohol towards nucleophilic substance HBr nucleophilic substance for HBr plus m plus I minus m சரியா அப்பனா எல்லாமே CH2OH மேல இருக்குதெல்லாம் காமன் அப்பனா OCH3 is most அடுத்து இங்க ஒண்ணுமே இல்ல நார்மல் அடுத்து கீழ இருக்குடா Br minus I இங்க NO2 minus m அப்பனா ரியாக்டிவிட்டி நமக்கு சப்ஸ்டிட்யூஷன் ரியாக்ஷன் பார்த்தா என்ன வரும் நமக்கு CADB எழுதிக்காங்க plus m greater than plus I greater than minus I greater than minus m which is the best reagent convert isopropyl alcohol into isopropyl bromide யாருமா எது SOBr2 ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்லி சொன்னா SOCl2 மட்டும் தான் ஃபார்ம் ஆகும் அடுத்து P+Br2 P+I2 தான போடணும் அவன் SOBr2 SOI2 ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்லி சொன்னா சப்ஸ்டிட்யூஷன் எப்படி வரும் OH நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிட்யூஷன்ல அப்புறம் HBr தானே வரணும் SOBr2 தான் கொடுத்திருக்கானா ஆனா வராது சேஞ்ச் பண்ணிக்க ஃபர்ஸ்ட் ஒன் ஏன்னா இவன் டார்சன் ரியாக்ஷன்ல SOCl2 மட்டும் தான் வருமே தவிர SOBr2 SOI2 அன்ஸ்டேபிள் அதனால P+I2 P+Br2 தான் வரும் நம்ம போட்டோம் ஞாபகம் இருக்கா அப்பனா இந்த இடத்துல H2O தான் போடணும் இவன் Br2னா இங்க நடக்கும் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்ல எலக்ட்ரோபிலிக் எடிஷன் நடக்கும் அப்பனா இது கிடையாது தேர்ட் கேஸ் கிடையாது இவன் கிரிகனாட் ரீஜன் செகண்டரி ஆல்கஹால் போட்டா அல்கேன் மீத்தேன் தான் கொடுப்பான் இவன் நிக்க மாட்டான் வர மாட்டான் அப்பனா ஃபோர்த் ஒன்னும் வராது SOBr2 கன்ஃபார்மா வராதுன்னு தெரியும் அப்பனா மீதி இருக்க ஒரே ஆப்ஷன் அவன் தான் HOH எடுத்துட்டு வாட்டரா போயிட்டு நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிட்யூஷன் ஆட்டோமேட்டிக்கா Br வரும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் அவன் டபுள் பாண்ட் அடிஷன் தான்ல டபுள் பாண்ட்ல சின் அடிஷன் ஆன்டி அடிஷன் பார்த்தல அங்க அடிஷன் தான் நடக்கும் பாய்லிங் பாயிண்ட் லீஸ்ட் யாரு லீஸ்ட் hydrocarbon is least அடுத்து which of the following does not give haloform yes option 1 acid derivative negative test acid derivative negative மத்ததெல்லாம் அசிட்டாலிகேட் ஆன்சர் பண்ணும் இவன் எத்தனால் ஆன்சர் பண்ணும் அசிடோபினோன் ஆன்சர் பண்ணும் CH3 C double bond OH ஆமா அங்க C double bond ஆல்டிகைட்ல ஒரே ஒரு ஆல்டிகைட் அசிட்டாலிகேட் மட்டும் தான் ஆன்சர் பண்ணும் ஆல்டிகைட்ல அசிட்டாலிகேட் மட்டும் தான் ஆன்சர் பண்ணும் CH3 C double bond OH
அல்லது கார்பன் இருக்கணும். கட்சி இருந்தா ஆல்டிஹைடு. கார்பன் நீங்க மாத்த வேண்டாம், இருக்கட்டும். கட்சி இருந்தா ஆல்டிஹைடு, கார்பன் இருந்தா கீட்டோனு. அப்பனா இந்த இடத்துல கார்பனை தள்ளி விட்டுரு. சிஓக்கு முன்னாடி சிஹெச் இருக்கா, சிஓக்கு கட்சி இருக்கா, அசிட்டால்டிஹைடு மட்டும் தான் ஆன்சர் பண்ணும். அடுத்து இந்த இடத்துல CH3 போட்டோம்னா அசிட்டோன், ஃபோர்த் ஒன் ஆன்சர் பண்ணுமா? எத்தனால் CH3 CHOH. இந்த இடத்துல ஹைட்ரஜன் அல்லது கார்பன் இருந்தா ஆன்சர் பண்ணும். ஹைட்ரஜன்னா ஒரே ஒரு எத்தனால் மட்டும் தான் ஹைட்ரஜன் இருக்கும். மற்றது ஃபுல்லாமே 2 புரோபனால், 2 பியூட்டனால், 2 பென்டனால், இந்த மாதிரியான கேசஸ் ஃபுல்லாமே ஹைட்ரோஃபார்ம் இஸ் ஆன்சர். ஆனா இங்க எழுது பாரு, CH3 C டபுள் பாண்ட் OH. CO-க்கு முன்னாடி CH3 இருக்கான், C-க்கு அப்புறம் கார்பன் இல்ல, ஆக்சிஜன் இருக்கான். அதனால நெகட்டிவ் ஹாலோஃபார்ம் டெஸ்ட். அதனால ஆசிட் இஸ் நாட் ஹாலோஃபார்ம் டெஸ்ட். ஓகே, ரெண்டா ஆப்ஷன் ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். நாட் தான் கேட்டிருக்கான். C டபுள் பாண்ட் ஓகே, லெஃப்ட்ல மெத்தில் அல்லது ரைட்ல மெத்தில், லெஃப்ட் ஆர் ரைட் சைடுல கார்பன் அட்டாச் இருக்கணும். இப்ப என்ன வரும்? இந்த OH இடத்துல Br ஆல்காலிக் வச்சு போட்டா டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். Br2 புரோமின் வாட்டர். இந்த இடத்துல நல்ல ஒரு கொஸ்டின் நீ கேட்டீங்க. ஹைப்போஹாலஸ் ஆசிட் ஃபார்முலா என்னன்னு கேட்டல, HOCl சொன்னல, அது ஹைப்போகுளோரஸ். இதுக்கு பேர் என்ன? ஹைப்போப்ரோமஸ். அப்புறம் இந்த இடத்துல என்ன வரும்? நல்ல பேரு OH BBr3 கூட போட்டோம்னா Br, இவனை ஆல்காலிக் வச்சு கூட போட்டோம்னா பீட்டா எலிமினேஷன் இங்க வரும். இவனை Br2 by H2O போட்டோம்னா OH மைனஸ் Br பிளஸ் HBr எடுத்துட்டு வெளியே போயிடுவான். சரியா? அப்புறம் இப்ப இந்த இடத்துல கண்டிஷன் Br OH. சரியா? Br OH இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாரு. இருக்கா? எங்க இருக்கா? Br OH ஆன்டி அடிஷன். புரோமின் சின் அடிஷனா ஆன்டி அடிஷனா? புரோமின் ஆன்டி. தேர்டு OH அண்ட் Br. சரியா? அது வெறும் Br2 போடுறதுக்கும் H2O Br2 போடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. சரியா? இதை நம்ம மெக்கானிசத்துலயும் பார்த்திருக்கோம், ஹைப்போகாலஸ் ஆசிட் சொல்லி பார்த்திருக்கோம். சரியா? அடுத்து எனக்குடா மேஜர் ப்ராடக்ட் என்ன வரும்? சும்மா எல்லா ஆன்சர் கீயும் பார்த்துட்டு டிக் பண்ணிட்டு ஆப்ஷன் 2 சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல OH மைனஸ் கட் ஆயிருமா, இங்க பிளஸ், CH2 பிளஸ்னா பிரைமரி. அப்பனா இந்த இடத்துல மைக்ரேட் ஆகும், அப்பனா டெர்ஷரி ஆயிருமா. அப்பனா இங்க உள்ளவனை தான் எடுக்கணும். டெர்மினல் எடுத்தா ஹாப்மன். ஒன்னு இங்க டபுள் பாண்ட் வரும், அப்படி இல்லைன்னா இங்க டபுள் பாண்ட் வரும். சரியா? அதனால செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட். செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட். புரியுதா கிருத்திகா? ஓகே. அடுத்து ஏதா சின்ன ஆண்டிடா, சின்ன ஆண்டி. நீ எதே சாலி வச்சிருவாலும் போட்டுக்கலாம். ஆன்டி அடிஷன்லடா. இது சிஸ், இது சின் அடிஷன், இது ஆன்டி அடிஷன். ஆன்டினா ஒரு சாலிடு ஒரு வெஜ் இருக்கும். சின் அடிஷன்னா ரெண்டுமே சாலிடா இருக்கும், ரெண்டுமே வெஜ்ஜா இருக்கும். கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹால் 1 2 3 பிரைமரி செகண்டரி டெர்ஷரி. ஏன்னா பிராஞ்சிட் செயின் குடிச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட் குறையும். எல்லாம் அரைச்சமாவு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. பார்த்ததே தான் மறுபடியும் பார்த்துட்டு இருக்கோம். சூப்பர் கொஸ்டின். இது என்ன ரியாக்ஷன்டா? வில்லியம்சன் சிந்தசிஸ். இறக்குங்க. இப்ப பார்த்தவொடனே சொல்லலாம் ஃபார்மாலிகேடு கிரிக்கனாட் ரீஜன். ஃபார்மாலிகேடு கிரிக்கனாட் ரீஜன் கூட போட்டா பிரைமரி ஆல்கஹால். கரெக்ட். அடுத்து வேறு ஹைட்ராலிசிஸ் டைல்யூட் H2SO4. அப்புறம் இங்க என்ன கிடைக்கும்? இங்க H இங்க OH 2 புரோபனாலா. ரைட். இப்ப P2H6 ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன். இங்க H இங்க OH
அப்பனா 1 propanol 2 propanol. What type of isomer? Position isomer. Correct. Arrange the following alkyl in the increasing tendency ester formation benzoic acid. Benzoic acid la நமக்கு ester formation நடக்கணும். சரியா? Alcohol primary secondary tertiary. Alcohol reactivity என்ன? ஆல்கஹாலுக்கு டெர்ஷரி செகண்டரி பிரைமரியா டீஹைட்ரேஷன் ரைட் அப்பனா இந்த இடத்துல என்ன வரும் டி அடுத்த கேஸ்ல பி சாரி ஆமா டி பி சி ஏ எங்க இருக்கா டி பி சி ஏ फोर्थ ஆப்ஷன் தானமா third option arrange the following increasing tendency adana primary alkyl தான் most reactive increasing tendency ester formation யாரு உனக்கு ஆல்கஹால்னால கச்சிதான கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஆல்கஹால் கச்சிதான கொடுக்கணும் எஸ்டர் ஃபார்மேஷன் என்ன ஆசிட்ல OH ஆல்கஹால்ல கச்சிதான கொடுக்கணும் நீ OH கொடுக்கக்கூடியதான SN1 மெக்கானிசம் சொல்லி சொன்ன அசிடிக் ஆர்டர்னு வரும்போது நீ பிரைமரி செகண்டரி டெர்ஷரி SN2 மெக்கானிசம் தான் சொன்ன நேத்திக்குள்ள நோட்ஸ் எடுத்திருப்பாரு பிரேக் பாண்ட் கிளீவேஜ் ஆஃப் OH ன்னு பாக்கும்போது பிரைமரி ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால் டெர்ஷரி ஆல்கஹால் போட்டிருப்பான் பாரு எஸ்டரிஃபிகேஷன் அதுல பாரு ரியாக்டிவிட்டி ஆஃப் ஆல்கஹால்னா பிரைமரி செகண்டரி டெர்ஷரின்னு போட்டிருப்பேன் டீஹைட்ரேஷன் தான் டெர்ஷரி செகண்டரி பிரைமரின்னு போட்டிருப்பேன் அதுக்குதான் டெர்ஷரி செகண்டரி பிரைமரின்னு போட்டிருப்பேன் இது ஆல்கஹால் நான் நேத்து கூட இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணேன் என்ன பண்ண ஹச் ஆல்கஹால்ல கொடுக்கணும் ஆசிட்ல OH எடுக்கணும் அப்படி வராதுதான் எஸ்டர்னு சொல்லி சொன்னா அப்பனா ஹச் யாரு கொடுப்பா பிரைமரி தானே கொடுப்பான் ஏதான் நினைச்சுவான் மோஸ்ட் இவன் டெர்ஷரி டிபிசிஏ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் புரியுதா புரியலையா அதாவது டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் வந்தா டெர்ஷரி செகண்டரி பிரைமரி எஸ்டரிஃபிகேஷன்ல ஆல்கஹால்னு பார்த்தா பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ரியாக்ஷன் புரியணும் சரியா எஸ்டரிஃபிகேஷன் கேட்டா ஆல்கஹால் வந்து பிரைமரி செகண்டரி டெர்ஷரி டீஹைட்ரேஷன் ஆல்கஹால்னு கேட்டா தான் டெர்ஷரி செகண்டரி பிரைமரி சரியா வாட்டர் மாலிகுலர் எலிமினேஷன் இதுவும் பிரைமரி இதுவும் பிரைமரி இவன் ஒன் பிரான்ச் ரிச்சனா இருக்கணும் லெஸ் சரியா சைட்ஸ் ஆஃப் எலிமினேஷன் கண்ணை மூடிட்டு போட்டுடலாமா இந்த இடத்துல தான் டபுள் பாண்ட் வரும் CH3 C டபுள் பாண்ட் CH CH3 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டீஹைட்ரேஷன் அவனை பொறுத்த வரைக்கும் என்னது சைட் ஸ்டெப் அப்புறம் இந்த இடத்துல ஹச் OH எடுத்துருவான் அப்புறம் இங்க டபுள் பாண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் எல்லாம் அதே கொஸ்டின் தான் 443 னா அல்கீன் 413 னா ஈத்தர் அல்கீன் ஈத்தர் 1 அல்கீன் ஈத்தர் அடுத்து டீஹைட்ரேஷன் பிரசன்ஸ் which are the following more reactive வேற ஒண்ணும் இல்ல சிம்பிளா தூக்கி விட்டுரு இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா 4 more reactive 4 allyl cation டபுள் பாண்ட் நெக்ஸ்ட் கார்பன்ல OH இருக்கு அப்புறம் இங்க பிளஸ் இருக்கும் இவன் செகண்டரி இவனும் என்ன செகண்டரி இவனும் செகண்டரி இவன் மட்டும் தான் allyl கார்போகேட்டையான் இஸ் மோஸ்ட்னால this one is most reactive என்ன மேம் தலையில கை வச்சிட்டீங்க அடுத்து the best reagent pendant 2-all pendant 3-all NaOI
அயோடோ ஃபார்ம் டெஸ்ட் I2NaOH ஒண்ணுதான், NaOI ஒண்ணுதான். சரியா? NaOI இவன் தான் பெஸ்ட் distinguish. 2-pentanol is answerable iodoform test. 3-pentanol not give iodoform test. I2 plus NaOH iodoform ஓட ரியாக்ஷன் I2 plus NaOH தான் iodoform ரியாக்ஷன். சரியா? அதுக்கு another name, அந்த ஒரு கட்சி ஒரு I எடுத்துட்டு போயிட்டோம்னா NaOI. அந்த OH மைனஸ் தூக்கி விட்டுரு, பிளஸ் இருக்குமா? அப்பனா அல்லைல் கார்போகேட்டியன் மோஸ்ட் ஆக்டிவா, செகண்டரியை விட அல்லைல் கார்போகேட்டியன் தான் மோஸ்ட். ஹைபிரிடைசேஷன் அல்லைலிக் கார்பன், அல்லைலிக் கார்பன் sp3 தானே. சரியா? sp2 sp3 ரெண்டுமே இருக்கும். டபுள் பாண்ட் இருக்கா, இங்க சிங்கிள் பாண்ட் இருக்கா, sp2 and sp3. எதுமா sp? ஆமா, அல்லைல்னா இந்த கார்பன் தான், sp3 மட்டும். அடுத்து பாயிலிங் பாயிண்ட் பென்டேன், பியூட்டேன், ப்ரோபைன், இந்த மூணுலயுமே மாலிகுலர் வெயிட் யாருக்கு அதிகமா இருக்கா? ஏ. அடுத்து இவன் சி. பிரான்சில் செயின் லெஸ் இல்ல. அப்பனா நீ ஆர்டரை நல்ல ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்க, நல்லா கேட்பாரு. என்ன ஜெரேசி என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் ஏ மோஸ்ட். சரியா? அடுத்து சியும் டியும் மாலிகுலர் வெயிட் சேம், அதுல சி கிரேட்டர் தென் டி, அதுக்கப்புறம் தான் பி வருவான். உடனே சார் எல்லாம் பிரைமரி, அப்பனா நீ ஏசிபின்னு போட்டா தப்பு. ஏசி அந்த நீ பார்க்கும்போது பிராஞ்சிலா மாலிகுலர் வெயிட்னு பார்த்தா மாலிகுலர் வெயிட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நீ என்ன செய்யணும் வரணும். அப்ப இந்த இடத்துல என்ன வரா? ஏசி டிபி. செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். புரியுதா? அப்ப நான் பிராஞ்சிலா மாலிகுலர் வெயிட்னு கேட்டா மாலிகுலர் வெயிட் தான் நீ கன்சிடர் பண்ணணும் ஃபர்ஸ்ட். The bond between OH broken, alcohol react with electrophile. தப்புல? alcohol nucleophile. The bond between CO broken, alcohol react with nucleophile. CO break பண்ணோம்னா ஆமா nucleophile கரெக்ட் தானே. OH தான்டா கொடுப்பான். OHல இந்த இடத்துல எதுடா? OH இது பண்ணோம்னா இந்த இடத்துல CH3O மைனஸ் தானே, RO மைனஸ் இது என்னது? நியூக்ளியோஃபைல் தானே. அதே இந்த இடத்துல R பிளஸ் OH மைனஸ், அப்பனா ROH R பிளஸ் என்னது? எலக்ட்ரோஃபைல். அப்பனா அவன் நியூக்ளியோஃபைல் தான் கொடுத்துருக்கான். ரெண்டுமே தப்பு, ரெண்டுமே தப்பு. எது மேலப்படா? மேலப்படா, அதாவது ஏசிடிபி செகண்ட் ஆன், ஏசிடிபி இறக்கடா. Incorrect statement. Both alcohol phenol can react with NaOH. Acidic nature. தப்புல? phenol தான் weak acid, ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் பேசிக் நேச்சர். சரியா? both alcohol and phenol can react with NaOH. சொல்ல முடியாது. ஆல்கஹால் சோடியத்துக்கு கூட மட்டும் தான் ரியாக்ட் ஆகும், NaOH கூட ரியாக்ட் ஆகாது. சரியா? அப்புறம் ஆல்கஹால் phenol Bronsted acid. both alcohol and phenol can liberate hydrogen sodium metal. கரெக்ட் தான், ஆல்கஹால் இதுல இருக்கும். சரியா? phenol are more acidic than alcohol. கரெக்ட் தான். அப்ப நான் 4 கரெக்ட் 3 கரெக்ட். இந்த 1 or 2 எது தப்பு? 1. ஏன்னா NaOH ரியாக்ட் ஆகாது. சரியா? அதனால நமக்கு அவ்வளவு ஈஸியா நினைக்க முடியாது, நம்ம ரியாக்ட் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அப்புறம் நீ நோட் பண்ணிக்க, ஆல்கஹாலும் பீனாலும் Bronsted acid. யூஸ் பண்ணுவ, காணு யூஸ் பண்ணுவ, H3O4 யூஸ் பண்ணுவ, Al2O3 யூஸ் பண்ணுவ,
ஏ யூஸ் பண்ணுவேன், பி யூஸ் பண்ணுவேன், டி யூஸ் பண்ணுவேன். HCl Cl2 அது சப்ஸ்டிஷன் லூக்கஸ் வராது. அன்ஹைட்ரஸ் Cl2 SOCl2 வராது. அப்புறம் என்ன வரும்? ABDயா? அன்ஹைட்ரஸ் Cl2 எழுதியிருக்கோம். அன்ஹைட்ரஸ் Cl2 ABCDயா? செகண்ட் ஆப்ஷனா? 47 செகண்ட் தான். சியும் வரும். ABCD. இவன் 2 பேரும் வர மாட்டான். இவன் லூகாஸ், இவன் டார்சன். SOCl2 அவன் சப்ஸ்டிஷன் தான் நடக்கும். சி அன்ஹைட்ரஸ் நேரத்துக்கு பொருள் மெக்கானிக்ஸ்ல எழுதி பார்த்துருக்கோம். நோட்ஸ்ல பாரு தெரியும். போட்டுக்கோம்ல. அன்ஹைட்ரஸ் Cl2 Al2O3 தான் போட்டிருக்கியா? இது அடிஷனலா நோட் பண்ணிக்காங்க அந்த பாயிண்ட்ல. டேய் நேரத்துக்கு எழுதுனதுல டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் கான் H2SO4 H3PO4 ட்ரை HCl Al2O3 அதுக்கப்புறம் இந்த 4 எழுதணும்ல, அதுல அடிஷனலா அன்ஹைட்ரஸ் Cl2 நோட் பண்ணிக்க. அன்ஹைட்ரஸ் Cl2 Which one of the slow step mechanism dehydration alcohol? Carbocation. Carbocation is slow step. The second one is correct. Cleavage of which bond is involved in the oxidation of alcohol carbonyl compound? Oxidation alcohol carbonyl compound மாறான். alcohol aldehyde மாறான். அப்புறம் என்ன வரும் நமக்கு இந்த இடத்துல? OH bond cleavage யாரு cleavage ஆகுறா? இறக்குடா. ரெண்டுமே OH cleavage ஆகும், CH cleavage ஆகும். ஆல்டிஹைட் கீட்டோன். இப்ப இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஆகுதுன்னு பாரு. CH3 CHOH CH3 செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணும்போது CH3 C டபுள் பாண்ட் O CH3 இதான ஃபார்ம் ஆகும். அப்புறம் இந்த இடத்துல கார்பனுக்கு ஹைட்ரஜனுக்கு கிளீவேஜ் ஆகுதா? ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜன் கிளீவேஜ் ஆகுதா? கார்பனுக்கு ஹைட்ரஜன் கிளீவேஜ் ஆகுது. அடுத்து கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் ரெண்டுமே கிளீவேஜ் ஆகுதா? அதனால போத் 1 and 2. அப்படி கிளீவேஜ் ஆனாதான் நினைக்க முடியும். கார்பன் காம்பவுண்ட் ஆல்டிஹைட் கீட்டோன் நினைச்ச முடியும், ஃபார்ம் பண்ண முடியும். சரியா? அடுத்து எக்ஸ் நல்லா புரிஞ்சுக்க. நேற்றுக்கு தான் சொன்னேன். என்ன சொன்ன? கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். மைல்டு. இன்னொரு கேட்டலிஸ்ட் போடலாம், இன்னொரு ஸ்பெஷல் கேட்டலிஸ்ட் போடலாம். DMSO இல்ல, PCC DMSO அதெல்லாம் PDC எல்லாம் ஒண்ணுதான். அது போக ஒரு ஸ்பெஷல் கேஸ்ல லாஸ்ட்ல கோலின்ஸ் ரியேஜென்டா MnO2 never allylic and benzylic alcohol primary alcohol is converted to aldehyde and ketone சொல்லி சொன்னோமா? அப்புறம் இது allylic alcohol தானே. அப்புறம் MnO2 போட்டாலும் இந்த இடத்துல ஆன்சர் பண்ணும். சரியா? அத படிக்கணும். அதெல்லாம் நல்லா படிக்கணும். லித்தியம் நைட்ரேட், சோடியம் போரான் அது என்னதான் பண்ணுவான், இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணுவான், அதெல்லாம் தெளிவா படிச்சுக்க. ஏன்னா அதுலதான் உனக்கு குழப்பி 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 அடிக்க போறான். எல்லாம் அடிக்கணும். படிச்சு படிச்சு மண்டையில ஊறணும். அப்படின்னா நினைச்ச முடியும், ஆன்சர் பண்ண முடியும். which of the following alcohol gives 573 copper? அழகா சொன்ன. அல்கின் பாசிங் ஓவர் எந்த ஆல்கஹால்? இது நம்ம டிஸ்டிங்விஷ்ல எழுதினியா? டிஸ்டிங்விஷ் எழுதல. டீஹைட்ரோஜினேஷன் அதுல காப்பர் 300 ஆர் காப்பர் 573 கெல்வின் போட்டிருப்பேன். பிரைமரி ஆல்கஹால் அந்த H2 போட்டதுன்னா ஆல்டிஹைட் கிடைக்கும். செகண்டரி ஆல்கஹால் H2 போச்சுன்னா கீட்டோன் கிடைக்கும். டெர்ஷரி ஆல்கஹால் நாட் டீஹைட்ரோஜினேஷன், டீஹைட்ரேஷன் அல்கின். அவன் அதைத்தான் இந்த இடத்துல கேட்டிருக்கான் பாரு. which of the following alcohol give alkene bypass over the copper? அவ்வளவுதான்.
அப்பனா நீ அது தெரிஞ்சிருந்தா தானே இங்க முடியும். நீ எழுதலன்னா பேப்பர்னு முடிச்சுட்டு எல்லாம் நம்ம பார்த்த கொஸ்டின் தான், எல்லாமே நம்ம நோட்ஸ்ல உள்ளதுதான், புதுசா ஒன்றும் எதுவுமே இல்லை. டயால் ஸ்டேபிள், எத்தனால் மெத்தனால், I2KOH, I2KOH, ஐடோஃபார்ம், NaOH KOH எல்லாம் ஒன்று தானே. இவன் எத்தனால் ஆன்சர் பண்ணும், எத்தனால் ஆன்சர் பண்ணாது. சரியா? ஜெம்ஸ் இவன் குளோரால், இவன் தான் மோஸ்ட் ஸ்டேபிள். சரியா? எனக்கு அடுத்து மைனஸ் ஐனால மோஸ்ட் ஸ்டேபிள். பிரைமரி 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 ஆல்கஹால் தான் உடனே டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். இறக்குடா. சாரி, டெர்ஷரி டெர்ஷரி அதுல CCl3 இருக்கிறதுனால மோஸ்ட் ஸ்டேபிள். குளோரால் ஆப்ஷன் ஆப்ஷன் எதுக்கு? இதுக்கா? டெர்ஷரி ஆல்கஹால் இவன் தான் டர்பிடிட்டி உடனே கொடுக்கும். இவன் பிரைமரி, இவன் வினைல், எவனா லெஸ். ஆசிட் கேட்டலிஸ்ட் 2-phenyl 1-butane, 2-phenyl 1-butane, 2-phenyl 1-butane என்ன வருவா? ஆசிட் கேட்டலிஸ்ட் டைல்யூட்டிக் H2SO4 போட்டோம்னா என்ன ஆகும்? அப்புறம் இந்த இடத்துல என்ன வரும்? 2-phenyl 2-butane இஸ் கரெக்ட். அது தெரியுமா? எழுதி பண்ணுமா? அதானே, எதை கேட்டாலும் எழுதி போட்டுருணும் அப்துல்லாவுக்கு. இதான் கண்டிஷன். 2-phenyl 2-butene, 2-phenyl 1-butene, 2-phenyl 1-butane. Two-phenyl 1-butene. அப்புறம் இப்ப இந்த இடத்துல வாட்டர் ஆட் பண்றேன். இங்க H, இங்க OH. அப்புறம் என்ன வரும்? 2-phenyl 2-butanol, 2-phenyl 2-butanol. Third one. Okay. When you mixture PCl5 PCl3, ethyl alcohol, total number of 4 mole of ethyl chloride, mole of PCl3 PCl5. இந்த டவுட் சொல்றேன்னா உன்னை தூக்கி போட்டு விதிக்கணும். PCl3க்கும் PCl5க்கும் ரேஷியோ என்ன? ஒண்ணு தானே. ஆல்கஹால் தான் 3:1 வரும். PCl3 கூட போட்டா 3 molecule of alcohol, PCl5 கூட போட்டா 1 molecule of alcohol. அவன் கேட்டிருக்க ரேஷியோ என்ன? PCl3 PCl5 1:1, 1:1. அடுத்து 61. இறக்கடா. ஐசோபியூட்டல் மெக்னீசியம் புரோமைட். ஐசோனா ரெண்டாவது கார்பன்ல என்ன இருக்கணும்? மெத்தில் குரூப் இருக்கணும். அப்புறம் பியூட்டல் மெக்னீசியம் புரோமைட் ட்ரைஈத்தர், அப்சல்யூட் ஆல்கஹால். அப்புறம் என்ன ஆகும்? CH3, நல்லா புரிஞ்சுக்க. CH3 CH CH3 CH2 ஐசோபியூட்டல் மெக்னீசியம் தானே, MgBr. இவன ஒரு ஆல்கஹால், அது என்ன ஆல்கஹால் சொல்லல. ஆல்கஹால் கூட கிரிக்கெட் ரீஜன் போட்டா என்ன கிடைக்கணும்? அல்கேனு. அது எதோட அல்கேன் கிடைக்கணும்? இவனோட அல்கேனு. அப்புறம் இங்கே கட்சி, அப்புறம் ஆட்டோமேட்டிக் என்ன வரும்? CH3 வருமா? அப்புறம் இதுக்கு நேம் என்ன? டெர்ஷரியா 2-methyl propane. இங்க என்ன இருக்கா? CH3 CH3 CH ரியாக்ஷன்ஸ் போட்டிருக்காங்களா? ட்ரை ஈத்தரா? சரி, அதை நான் சொல்றேன், அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். எத்தனால் அது எந்த ஆல்கஹால் போட்டாலும் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. அப்படிங்கும்போது இவன் தான்டா வரணும் நமக்கு.
க்ளோஸ் பண்ணுமா